100 கிராம் பிடிக்கும். 3 மணி நேரம் ஆச்சு, ஊற வச்சாச்சு. ஆட்டி பால் முதல் பால் தான் எடுத்துருக்குறேன். அடுத்தது 2வது பாலும் எடுத்துக்கலாம். 3 முறையும் பால் எடுத்தாச்சு. இவ்வளோ தான் வந்துடுது மீதம். இதுக்கு மேலே எடுத்தால் டேஸ்ட் வராது. இப்போ அதுலேயே 1.25 சர்க்கரை எடுத்துக்கலாம். நம்ம 1.25 அளவு சர்க்கரை எடுத்துக்கலாம். பாவு காய்ச்சி சர்க்கரை கரைஞ்சதுக்கப்புறமா மாவு கலக்க போகிறோம். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கலந்துக்கலாம். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கிளறிக்கிட்டே இருந்தோம்னாக்கா மாவு வெந்துடும். பாருங்கள், மாவு வெந்து வர்றது தெரியுது. இப்படி தான் இருக்கும். அடி பிடிக்காமல் கிளறணும். நெய் எல்லாட்டு இருக்கிறதுனால நெய்யோட அளவு காமிக்க முடியல. பாருங்கள், நெய் ஊற்றினதும் அப்படி தான் இருக்கும். வெந்து வந்துடுச்சு. நம்ம எடுத்து ஊற்றிடலாம். ஊற்றியாச்சு. ஆர்ட்டு பார்க்கலாம். நான் வந்து கலர் போடலை, அப்படியே நேச்சுரலாக இருக்கட்டும்னு விட்டுட்டேன். இதில் பாதாம், முந்திரி நீங்கள் என்ன வேணாலும் போட்டுக்கலாம். டேஸ்ட் இன்னும் வேணுன்னா அதிகமாக சக்கரை போட்டுக்கலாம். செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.